ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டா பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் 1, ஒன்றே குலம் என்னும் கவிதை பாடல் அமைந்த நூல். ஆன்சர் திருமந்திரம். ஒன்றே குலம் என்னும் கவிதை பாடல் அமைந்த நூல் திருமந்திரம். திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். கொஸ்டின் 2, நம்பர் என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் அடியார். நம்பர் என்பதன் பொருள் அடியார். கொஸ்டின் 3, சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர். ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு நூல்வெளி பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. குணங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வரர் கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. கொஸ்டின் 4, அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ஆன்சர் தென்னிந்திய. அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். கொஸ்டின் 5, அயோத்திதாசர் நடத்திய இதழ். ஆன்சர் ஒரு பைசா தமிழன். அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். கொஸ்டின் 6, சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர். ஆன்சர் புதுமைப்பித்தன். சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் புதுமைப்பித்தன். அவருடைய நூல்வெளி வந்து பாடப்பகுதியில் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமைப்பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். சில திரைப்படங்களில் கதை உரையாடலும் எழுதியுள்ளார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்ற இவரது சிறுகதைகளில் புகழ்பெற்றவை. எக்ஸாம்ல இந்த நூல்வெளியிலிருந்து கொஸ்டின் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த நூல்வெளி நம்ம பார்த்தோம். சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன். கொஸ்டின் 7, அசை டேஸ் வகைப்படும். ஆன்சர் 2. அசை 2 வகைப்படும். அவை நேரசை, நிறையசை. அசை எதுல வரும்? யாப்பு இலக்கணத்துல வரும். யாப்பு இலக்கணம் அப்படின்னா என்ன? அதை பத்தியான ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துடலாம். பாவலர்கள் தம் உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை பாடல்களாக பாடுகின்றனர். குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துகளுக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புது கவிதைகள் என்பர். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பிலக்கணம் எனப்படும். யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் வந்து 6 இருக்கு. அதாவது யாப்பு இலக்கணத்தின் உறுப்புகள் வந்து 6. அவை எழுத்து, அதுக்கப்புறம் அசை, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அசை, அதுக்கப்புறம் சீர், தலை, அடி, தொடை என்பனவை ஆகும். அடுத்ததா கொஸ்டின் 8, அடி டேஸ் வகைப்படும். அடி டேஸ் வகைப்படும். யாப்பிலக்கணத்தின் ஒரு உறுப்பு தான் அடி. அடி வந்து 5 வகைப்படும். மேல இருக்குது பாருங்க தலை. தலை வந்து 7 வகைப்படும். தொடை வந்து 8 வகைப்படும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி 5 வகைப்படும். அவை குறளடி. குறளடினா 2 சீர்கள். சிந்தடி 3 சீர்கள். அளவடி 4 சீர்கள். நெடிலடி 5 சீர்கள். கழி நெடிலடி 6 சீர்கள். மறக்காம இருக்கிறது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று தரம் பாருங்க. நான் அடிச்சேன் அப்படின்னா 5 விரல் பதிஞ்சிரும். நான் அடிச்சேன் அடி 5 விரல் பதிஞ்சிரும். அதை ஞாபகம் வச்சுக்கங்க. கொஸ்டின் 9, யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள். ஆன்சர் 6. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. கொஸ்டின் 10, யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகை. ஆன்சர் 3. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகை 3. அவை குறில், நெடில், ஒற்று.
இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.